ஏதோ பேசணும்னு சொன்ன. என்ன விஜய்? அப்பா அப்பா அது வந்து நயன்தாராவை பத்தியா? என்னன்னு சொல்லுடா. எப்படிப்பா? நான் எதுவுமே சொல்லாமல் கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் உங்க அம்மாட்ட பேசும்போது இப்படிதான் வளவல கொலக்கலான்னு பேசுவேன். அதே போல தானே இப்போ நீயும் பேசுற. அப்ப அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு தானே இருக்குன்னு அர்த்தம். சரிப்பா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது தானடா கேட்டுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். அது என்னன்னு தான் சொல்லு. அப்பா, அன்னைக்கு நயன்தாராவும் உங்கள் அப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்கல்ல. ஆமா, சொல்லு. அப்போ நயன்தாரா என்னை கூப்பிட்டு போய் தனியாக பேசிச்சுல்ல. ஏதோ சொல்ல போறேன்னா எனக்கும் தெரிஞ்ச விஷயமா சொல்ற. என்னன்னு சொல்லுடா. அது வந்து நயன்தாரா என்னை கூப்பிட்டு போய் தனியாக பேசினது எங்களை பற்றி இல்லைப்பா, அவங்க அப்பாவை பற்றி. இது என்னடா புதுசா இருக்கு? அவங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு அவ உன்னையும் தனியா கூட்டிட்டு போறா. அவங்க அப்பாவை தானே தனியா கூட்டிட்டு போனோம். பா, சொல்கிறத மட்டும் கேளுங்க. அவங்க அப்பா பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க அப்பாவை ஏமாத்திட்டாரு. இதனால பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்களும் நம்மள மாதிரி தான்ப்பா. ஐயோ, என்னடா சொல்ற? ஏன் இதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை? சி, நல்ல பொண்ணுடா அது. நல்லவருடா அவரும். அவங்களுக்கு வந்து சோதனையை பாரு. அதுக்கு தான்ப்பா இப்போ நயன்தாரா இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு மேரேஜ் பண்ணலாம் முடியாது, என்னை மறந்துடுன்னு சொல்கிறாப்பா. ஐயோ பாவம், அந்த பொண்ணு அவங்க குடும்ப சூழ்நிலையை பாக்குதுடா. இப்ப என்ன பண்றது? அதுக்கு தான்ப்பா நான் ஒரு ஐடியா போட்டிருக்கேன். என்ன ஐடியா? அவங்க பார்ட்னர் கிட்ட பேசி போராடி அவங்க சொத்தெல்லாம் மீட்டு கொடுக்க போறியா? பா, ஜோக் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பேசுங்கப்பா. ஹே, ஜோக் இல்லடா. நீ தானே இந்த சீரியலோட ஹீரோ. அப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீ தானே சமாளிக்கணும். அதுக்காக நிஜமா தானே பேசினேன். அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆமா, நீ கல்யாணம் தான் பண்ணிக்க போற. எனக்கு தான் தெரியுமே. இது என்ன புதுசா சொல்ற? ஐயோ அப்பா, உங்ககிட்ட பேசினதுக்கு அம்மாட்டே பேசி பர்மிஷன் வாங்கியிருக்கலாம் போல. அவ்வளோ டயர்டாக்குறீங்க. சரிப்பா, இனிமே எதுவும் பேச மாட்டேன். நீ என்ன சொல்றியோ அதுக்கு தலையாட்டிக்கிறேன். அப்பா, நான் நயன்தாராவை கோயிலில் வச்சு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்பா, ஏதாவது சொல்லுங்க. எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசாதீங்க. பேசாம இருக்கேன்னு பாத்தியா? நான் ஷாக்ல உட்காந்துருக்கேன் விஜய். பா, நீங்கள் வேற ஏன்பா? விஜய், உங்க அம்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாடா? சும்மாவே அவ டான்ஸ்லாம் ஆடுவா. இதுல நீங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது காலி டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாடா. விஜய், நான் சொல்றதை கேளு. இந்த பிளான் வேண்டாம். பா, நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த ப்ராப்ளம்னாலும் சமாளிச்சிடறேன். நாளைக்கு எனக்கு அவளுக்கு மேரேஜ். என் கூட நீங்களும் நயன்தாரா அப்பாவும் கோயிலுக்கு வாங்க, அவ்வளோதான். கடவுளே, இது எங்க போய் முடிய போதோ. வேணாம் விஜய், எனக்கு இந்த ஐடியா சரியா படல. ஏதாவது பிரச்சனை பெருசாயிரும். ஐயோ அங்கிள், நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ம், ஐடியாலாம் போட்டு நீ இருப்ப. நாங்க இருப்போமான்னு தான் தெரியல. நயன்தாரா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒத்துக்க மாட்டாப்பா. நான் நயன்தாரா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லையே அங்கிள். விஜய், என்னடா பேசுற? இப்ப நயன்தாரா கிட்ட சொல்லாம என்ன பண்ண போற? அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிடுறேன். எனக்கு புரியல விஜய். நயன்தாரா கிட்ட சொல்லாம எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? அது வந்து அங்கிள், நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா விஜய், இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணலப்பா. வேற ஐடியா ஏதாவது சொல்லு. ஆமா விஜய், எனக்கும் இது வேண்டான்னு படுது. நம்ம நயன்தாரா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவ ஓகே சொன்னா வேணும்னா மேரேஜ் வச்சுக்கலாம். சத்தியமா நயன்தாரா ஓகே சொல்ல மாட்டாங்க அங்கிள். எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். இப்போ நீங்க இருக்க நிலைமையில எங்க அம்மாவும் எங்க மேரேஜ்க்கு ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என் ஐடியா ஃபாலோ பண்ணி அப்புறமா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். அசால்ட்டா ஐடியா போடுறான். இந்த விஷயம் பாண்டியம்மாக்கு மட்டும் தெரிஞ்சுது அவ்வளவுதான். அவ இந்த லட்சணத்துல நானும் கூட்டுன்னு தெரிஞ்சுது, எனக்கு சோத்துல விஷத்தை வச்சிருவாளே. என்ன அங்கிள், எதுவுமே பேச மாட்டீங்க, சைலண்டா இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க அங்கிள். நீ பேசுறது ரொம்ப தப்பு விஜய். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நயன்தாரா உன் மேல உயிரே வச்சிருக்கா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தரலன்னா நான் என்ன அப்பா? சரி விஜய், எதுனாலும் பாத்துக்கலாம். இவர் ஓகே சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன். ஓகே சொல்லிட்டாரா? அவ்வளவுதான். விதியை யாரால மாத்த முடியும்? பாண்டியம்மா கிட்ட நான் அடி வாங்குறது கன்ஃபார்ம். சரி அங்கிள், நாளைக்கு பார்க்கலாம். நயன்தாரா கூட்டிட்டு நாளைக்கு கோவிலுக்கு வந்துருங்க. சரி விஜய், நீ பார்த்து போ. ஆ, சரி அங்கிள். சரி சமந்தி, அப்ப நானும் கிளம்புறேன். எதுனாலும் பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆ, சரி சமந்தி, நீங்களும் எதையும் யோசிக்காதீங்க. ம், வரேன் சமந்தி. கோயிலுக்கு நானே போகலாம் வாங்கப்பான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுவீங்க.
இன்னைக்கு நீங்கள் என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதிசயம்னா. ஆ, அது அது வந்து ஒன்றும் இல்லை நயன்தாரா, எனக்கு மனசே சரியில்லை அதான். ஐயோ அப்பா, நான் அதுக்காக கேட்கல, சும்மா கிண்டல் தான் பண்ணேன். கஷ்டப்படாதீங்க. உள்ளே இருக்க சாமி கிட்ட உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள், சாமி தீர்த்து வச்சிரும். ஆமாம் நயன்தாரா, பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் வந்திருக்கேன். ம், தீர்த்து வைக்கவா? புரியலையே. ஆ, அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுன்னு கேட்கலான்னு வந்திருக்கேன். ஓ, கேளுங்க கேளுங்க. ஏய், விஜய் அப்பா, அங்க பாருங்க, விஜய் மாமா வந்திருக்காங்க. ஹே நயன்தாரா, நீ என்ன கோவிலுக்கு? ம் பிளானை போட்டுட்டு தெரியாத மாதிரியே கேட்பான். அத நான் கேட்கணும், நீ என்ன கோவில் பக்கலாம்? ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ மூட விட்டா இருந்தது. அப்பா சரி கோவிலுக்கு போகலாமான்னு கேட்டாங்களா, சரி நான் அப்பா கூட வந்துட்டேன். ஓ சரி, உள்ள வாங்க, போய் சாமி கும்பிடலாம். வாங்க மாமா. ஆ, வாமா போகலாம். சீக்கிரமாக சேர்த்து வைக்க சொல்லி கண்ணை மூடி சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. ஆ சரி விஜய். அப்பனே முருகா, இந்த விஷயம் எதுவுமே நயன்தாராக்கு தெரியாது. இதனால இவ வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது. நீதான் துணையா இருக்கணும். முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். இப்போ என் குடும்பத்திலே இவ்வளோ பெரிய பிரச்சனை, இது பத்தாதுன்னு இப்போ எனக்கு கல்யாண பிரச்சனை வேற. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் எல்லாருக்கும் நீதான் முருகா துணையாக இருக்கணும். முருகா, எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். இந்த கல்யாணத்தினால பாண்டியம்மா என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையேப்பா. இதுங்க ரெண்டுத்துக்கும் நீதான் துணையா இருந்து அவங்கள காப்பாற்றணும். சாரி நயன்தாரா, என்னை மன்னிச்சிரு. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. விஜய், விஜய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை விடு விஜய். சாரி நயன்தாரா, நான் பண்ணது தப்பாக இருந்தா கூட, ஆனால் இதுதான் கரெக்டான முடிவு. என்னடா லூஸ் மாதிரி எதேதோ சொல்லி எதேதோ பண்ணி வச்சிருக்க. இதனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது விஜய். இனிமே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி நீ பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல விஜய். அப்பா, மாமா, நீங்களும் சேர்ந்துக்கிட்டா ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்கப்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? எதனால இந்த முடிவு? உங்களுக்கு தெரியல இந்த முடிவு தப்பு, இதனால என் லைஃப் பாதிக்கும்னு? என்னை மன்னிச்சிரு நயன்தாரா. இப்போ நான் இருக்க நிலைமைக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரிலாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ண முடியாட்டி உங்க கூட என்ன வச்சிருங்க. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன். இப்ப இதனால வரப்போற பிரச்சனை விஜய் அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அம்மா நயன்தாரா, உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லைம்மா. அவர் வேணாம் தான் சொன்னாரு. நானும் விஜய் தான் வற்புறுத்தி ஒத்துக்க வச்சோம். இல்ல மாமா, நீங்க 1000 சொல்லுங்க, ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. என்னை யாரும் யோசிக்கவே இல்லைல்ல மாமா. இதுக்கப்புறம் எப்படி நான் உங்க குடும்பத்துல வந்து சந்தோஷமா வாழ்வேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நயன்தாரா, அப்பாவையும் மாமாவையும் எதுவும் சொல்லாத. இது முழுக்க முழுக்க என்னோட பிளான் தான். அவங்க வேணாம் தான் சொன்னாங்க. இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை. நான் தான் 2 பேரையும் ஒத்துக்க வச்சேன். என்ன பிளான்? பெரிய மண்ணாங்கட்டி பிளான். நீ தாலி கட்டினதும் உன் கூட வந்து வாழ்ந்துருவேன்னு நினைச்சியா? நயன்தாரா, என்ன பேச்சு இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்கப்பா. இது எனக்கும் விஜய்க்கான பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. இப்போ என்ன நயன்தாரா சொல்ல வர? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, விடு. என்னது விஜய் முடிஞ்சு போச்சுன்ற? இனிமேதான் ஆரம்பம். புரியலையா உனக்கு? சரி நயன்தாரா, எனக்கு எல்லாம் புரியுது. இப்போ எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும், அவ்வளோதானே? நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். ஆ, நல்லா இருக்கே நீ பேசுறது. இப்போ நீ சொன்னதும் அப்படியாப்பா, சரிப்பா, சரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. லூசு. ஆரம்பத்துல இருந்தே உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காதுடா, அது தெரியுமா உனக்கு? நீ ஓகே சொல்லிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க சரின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ரொம்ப பெரிய பணக்காரவங்கன்ட்டு ஓகே சொன்னாங்க. என்ன தெரியும் உனக்கு உங்க அம்மாவை பத்தி? ஆஹா, பாண்டியம்மா கேரக்டரை புட்டு புட்டு வைக்கிறாளே நம்ம மருமக. பழகுன கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சுக்கிட்டாளே. நம்ம மருமக புத்திசாலி தான். போதும் நயன்தாரா, நிறுத்து. ஏதோ பேசிக்கிட்டே போகாத. எங்கள் அம்மா கோவக்காரங்க தான், ஒத்துக்கிறேன். ஆனால் கெட்டவங்க கிடையாது. ஏதோ உன் பணத்துக்கு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்கிறேன். அருக்காணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தாங்க. நான் லவ் பண்ணேன்னு ஒரே காரணத்துக்காக உனக்கு ஓகே சொன்னாங்க. அதுக்கு இப்படியா பேசுவ? அப்படியே அவ ஆத்தால மாதிரியே பேசுறான் பார். கூடயே வாழ்ந்து இந்த தண்டத்துக்கு புரியல அவங்க அம்மாவை பத்தி. ஐயோ விஜய், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உங்க அம்மாவை தப்பாலாம் பேசல. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோ,
எங்ககிட்ட வரதட்சணை எதிர்பார்த்தாங்கல்ல, அதுக்கே இப்போ என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோம். இந்த டைமில் கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாரு, எந்த பெற்றவங்களா இருந்தாலும் தாங்க மாட்டாங்கல்ல, கோவத்தில் திட்ட தானே செய்வாங்க. அதுதான்டா நான் சொல்கிறேன். சரி நயன்தாரா, இப்போ எங்கள் அம்மா அவனை ஓகே சொல்லணும், அவ்வளோதானே? நீ இப்போ உங்கள் அப்பா கூட வீட்டுக்கு போ. என்னி 2 நாளில் எங்கள் அம்மாட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவங்கள புரிய வச்சுட்டு நீ தான் என் மருமகன் உன்னை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக வைக்கிறேன், சரியா? ஆனால் விஜய், இதெல்லாம் நடக்குமாடா? நம்ம புள்ள நல்ல முடிவு எடுத்தான்னு யோசிச்சேன். தண்டம் அப்படியே அவங்க ஆத்தால மாதிரி 2 நாளில் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரப்பான். அவள் பணத்துக்கு மயங்கினவ. இப்போ இவங்ககிட்ட எந்த வசதி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா ஓகே சொல்லுவாளா? இப்போ விஜய், இப்போ நான் நயன்தாராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றியா? ஆமாம் அங்கிள், வேறு என்ன பண்ண? இவ தான் ஓகே சொல்ல மாட்டாளே. 2 நாள் டைம் கொடுங்க. அம்மா ஒத்துக்கலைன்னா நான் வந்து நயன்தாராவை கூட்டிகிட்டு போயிடுறேன். எதுனாலும் உங்கள் பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. விடுங்க சம்மந்தி, விஜய் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறானே. சொன்ன மாதிரி இப்போ தாலியும் கழுத்துமா போய் நின்னா அவள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. ஒரு 2 days அவனுக்கு டைம் கொடுங்க. அவன் மெல்ல மெல்ல எடுத்து சொல்கிறான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நான் சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாரும் எதோ சொல்கிறீங்க, ஆனால் பொண்ணை பெற்றவனுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகிறது தான் அழகு. நான் ஃபஸ்ட்டே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா எப்படி? சரி மாப்பிள்ள, பாருங்க, 2 நாளில் நயன்தாரா வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. ஐயோ மாமா, கஷ்டப்படாதீங்க. என்னையும் 2 நாள் உங்கள் கூட இருக்கிற சந்தோஷத்தை விட அவளுக்கு பல மடங்கு நான் காட்டுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா. 2 நாளில் நான் வந்து நயன்தாராவை கூட்டிகிட்டு போயிடுறேன். வரேன் மாமா. நயன்தாரா, போயிட்டு வரேன். எத்தனை நாள் உன் காதலனா போனேன், இன்னைக்கு உன் புருஷனா போகிறேன். போயிட்டு வரேன், 2 நாள் தான், நான் வந்துடுவேன். பாய் விஜய், உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பாய்டி. கவலைப்படாதீங்க சம்மந்தி, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அம்மாடி நயன்தாரா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உனக்காக இந்த மாமா நிற்பேன். நான் வரேம்மா, வரேன் சம்மந்தி. வாமா போகலாம். என்ன ஓடி, எனக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாதான் மனசு திருப்தியாக இருக்குது. அக்கா, எனக்கும் தெரியும், இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் நீ ஹாப்பியாக இருப்ப. அக்கா, அங்க பாரு விஜய். என்ன விஜய், கோயிலுக்கு தான் நான் போகிறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா சேர்ந்து வந்திருக்கலாம்ல, நீ மட்டும் என்ன தனியாக வந்திருக்க? என்ன விஜய், என்னாச்சு? உன்னோட பார்வையே சரியில்லையே, திரு திருன்னு முழிக்கிற. எதுவாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சு தானே ஆகணும். சரி, பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் வந்தேன். அக்கா, அங்க பாரு, அத்தானும் வந்திருக்காரு. இவள்களா? வீட்டில் சும்மா இருக்கும் போதெல்லாம் வர மாட்டாளுங்க. நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்க டைம் பார்த்து வந்துட்டாளுங்க. ஐயோ மாட்டணும். என்ன 2 பேரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க? ஏதோ தப்பா இருக்கே. அது 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 வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னா, அப்புறம் விஜய் வந்தானா, நாங்கள் 2 பேரும் அப்புறம் பார்த்துக்கிட்டோமா, அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோமா. என்ன அத்தா இப்படி வளர்றாரு? அக்கா, இது ஏதோ தப்பா இருக்குக்கா. அத்தானும் விஜயும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட தானே வந்தீங்க, பின்ன அதுக்கு இப்படி தடுமாறுறீங்க? நீங்க என்னம்மா இங்க? நான் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தேன். என்ன விஜய், உன் பேச்சில் தடுமாற்றம் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்கம்மா, நம்ம வேற கோயிலுக்கு எல்லாரும் சேர்ந்து போகலாம். ஆமாம் 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 பாண்டிமா. சிவகாமி, இன்னொரு இடத்துல ஒரு கோவில் இருக்கு, நான் உன்னை அங்கே கூட்டு போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறியா? வாங்க வாங்க போகலாம் போகலாம். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க, தடுமாறுறீங்க, படபடன்னு பேசுறீங்க? அதுவும் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? புரியலையே. அது ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்து தெருவில் இருக்க கோவிலில் என் ஃப்ரெண்டு அபிஷேகம் பண்ணுறான், என்னையும் வர சொல்லியிருக்கான். அதுக்கு தாம்மா போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஓ அப்படியாப்பா, சரி வந்துட்டேன். உள்ளே போய் சாமியை மட்டும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஐயோ, இவங்க போகிற நேரத்தில் நயன்தாரா அவங்க அப்பா கண்ணில் பட்டுருவாங்க போல இருக்கே. அம்மா நீங்கள் போங்க, நீங்கள் போகிறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் அபிஷேகத்துக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சான், எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். வாங்க நம்ம போயிட்டு வந்து வேணா சாமி பார்க்கலாமே. ஓ அப்படி சொல்கிறியா? சரி வாப்பா. அக்கா, அக்கா, இங்க கொஞ்சம் பாரு. நயன்தாரா அவங்க அப்பா, அது மட்டும் இல்லாம நயன்தாரா கழுத்துல. அக்கா இங்க பாருக்கா. ஐயோ அப்பா, அப்போ விஜய் அம்மாவும் சித்தியும். ஐயோ,
இவங்க எங்க வந்தாங்க? அட என்னடி இவ ஒருத்தி நாயந்தாரா? ஆ, என்னது இது? இவ கழுத்துல தாலி கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, ஒண்ணு புரியலையே. விஜய், என்னடா இது? எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு காரணம் நீ நீ இல்லைல்ல? விஜய், வாய் திறந்து ஏதாவது பேசு. ஏன் இப்படி நிக்கிற? என்ன என்ன பிரச்சனை? அம்மா, அது அது வந்து என்னை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்களா? என்னடா சொல்ற? ஐயோ, எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கே. எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுக்கு மன்னிப்பு கேட்குற? அத்தா, நீங்க என்ன சைலண்டா இருக்கீங்க? நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க. எனக்கு தலையே சுத்துது. இவளுக்கு பண்ற ரியாக்ஷன்லாம் பார்த்தா நம்மளுக்கு நெஞ்சு வலியும் தலையும் சுத்தும் போலயே. அது வந்துமா, அது என்ன என்ன சொல்றது, அது அப்பா, நீங்கள் இருங்க, நான் பேசிக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இன்னும் மறைச்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னடா மறைச்சிக்கிறச்சின்னு பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன என்ன கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டியா? அம்மாடி மகாராணி, இறங்கி கீழே வா. இதெல்லாம் உன் வேலையா? அத்தை, சத்தியமா சொல்றேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன நம்புங்க. சி, வாய மூடு. உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? விட்டா, உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததே தெரியலன்னு சொல்லுவ போல. ஐயோ அத்தை, சத்தியமா சொல்றேன், அவங்க எனக்கு தாலி கட்டினதே எனக்கு தெரியாது. இதான் நிஜம். இருத்து. அம்மா, நயன்தாரா! அம்மா, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். மாப்பிள்ள, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஹலோ, ஆம்புலன்ஸ்.